வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, சாபம். என்ன சாபம்? பெண்களின் சாபம். இப்ப என்ன மேட்டர் அப்டின்னா, நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பெண்கள் வந்து சாபம் நான் ஏற்கனவே ஒரு தடவ சொல்லியிருந்தேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒருத்தவங்க ரிமெம்பர் பண்ணாங்க. ப்ரோ நீ இந்த பெண்கள் பத்தி சாபம் பேசுறன்னு சொல்லியிருந்த. அவர் பேசவே இல்ல. ஆக்சுவலா நம்ம நெறைய விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். நெறைய விஷயம் அப்டேட் நடக்கிற பொலிடிக்ஸ பத்தி, நடக்கிற விஷயங்கள கான்ட்ரோவர்சி பத்தி பேசி, பேசி நமக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த மறந்துட்டேன். இந்த மாரி நான் ஒரு விஷயத்த இத ஞாபகப்படுத்துங்க அப்டின்னு சொன்னா, நீங்க ஞாபகப்படுத்துனீங்க அப்டின்னா, கண்டிப்பா நான் திருப்பி ஞாபகம் வந்துரும். ஏன்னா நான் கரண்ட் அப்டேட்டே தான் பேச ட்ரை பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு எப்பப்ப ரியல் லைஃப்ல என்ன நடந்துட்டு இருக்கோ, அத சொல்ல தான் ட்ரை பண்ணுவேன். ஒரு சில விஷயம் பேசணும்னு சொல்லியிருப்பேன். அத நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க ரிமெம்பர் பண்ணீங்க அப்டின்னா, கண்டிப்பா திருப்பி அத பத்தி பேசுவேன். அவங்களுக்கான அந்த வீடியோ தான். ஓகே. பெண்களின் சாபம். இன்னைக்கான வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். விஷயம் என்ன அப்டின்னா, நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். பெண்ணோட சாபம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஒரு ஆண்களோ, இல்ல ஒரு குழந்தை இந்த மாரிலாம் இருக்கிறத விட, பெண்களுடைய சாபம்னு சொல்லுவாங்கல்ல. பெண் வாயில விழாதடா, பொம்பள வாயில விழுந்தா பழிச்சிரும்டா, பொம்பள பிள்ளை சாபம்லாம் வேணாம்டா. அப்படிலாம் நெறைய சொல்லி கேள்விப்பட்டுருப்போம். நல்லா இருப்பியா தம்பி நீ? நல்லா இருப்பியா நீ? இதெல்லாம் எதுக்கு சொன்னாங்க? காரணம் இல்லாம முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்களா? முன்னோர்கள் முட்டாள்களா? அப்படின்ற மாரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. கிடையவே கிடையாது. இது ரியல். என்ன அப்படின்னா, சயன்டிஃபிக்கலா என்ன சொல்லணும் அப்படின்னா, சயன்டிஃபிக்கலா நம்ம மிஸ்டர் ஜி.கே.வா? கிடையாது. நம்ம கதிர். ஸோ நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, சாபம்ன்றது நான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பேன். யாரோ ஒருத்தவங்க சொன்னதோ, இல்ல எங்கேயோ படிச்சுட்டு வந்தோ, விக்கிபீடியால போட்டிருக்கத வச்சு நான் சொல்லவே மாட்டேன். என்னைக்கா இருந்தாலும் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் சொல்வேன். ஸோ இந்த பெண்கள் சாபம் அப்படின்றத நான் கவனிச்சிருக்கேன். நான் பார்த்த ஒரு சில பெர்சன்ஸ்லாம் அவங்களுக்குன்னு ஒரு ஒரு பெர்சன் இருப்பாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். நான் கவனிச்ச வரைக்கும் என்ன சொன்னேன், நான் அப்பவே சொல்லுவேன். என்னால ஒருத்தவங்கள பிரெடிக்ட் பண்ண முடியும். ஒருத்தவங்க ரிலேஷன்ஷிப் கூடயே பழகுறோம், பார்க்குறோன்றப்போ, இவனுக்கு இது கரெக்ட்டா நடந்திருக்கு. இவங்க 2 பேரும் கரெக்ட்டா இருந்தாங்க அப்படின்னா, இந்த லைஃப் சூப்பரா போகும். பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஃபியூச்சர்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் கரண்ட் அஃபேர்ல அந்த கரண்ட் பிரச்சனையில அவங்களுக்கு ஒரு என்னமோ சரியில்லாத மாரி, செட் ஆகாத மாரி இப்படி இப்படின்னு இருக்கும். பட் நான் சொல்லுவேன். இத விட்டேன் அப்படின்னா லைஃப்ல ரொம்ப ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். ஏகப்பட்ட பேர்ட்ட சொல்லியிருக்கேன். பட் இப்ப அது நடந்துகிட்டு இருக்கு. நான் யாரையுமே பேர மென்ஷன் பண்ண தேவையில்ல. சொல்ல விரும்பல. ஓகே. இப்படி ஒரு பெர்சன்ஸ நான் சொன்னேன். "டேய் நல்ல ஒரு விஷயம். வேணாம். சரியா இருந்துக்க. இது இருந்துச்சுன்னா உன் லைஃப் பயங்கரமா இருக்கும். நல்லா இருக்கும்." அப்படின்னு சொன்னேன். கேட்கல. கேட்காதனால இப்போ அந்த ஒரு பெர்சனுக்கு அந்த அந்த இன்னொரு பெர்சன் கிடைக்கவே இல்ல. அந்த பெர்சன் மாரி கிடைக்க வாய்ப்பும் இல்ல. ஆனா இந்த பெர்சனுக்கு அந்த பெர்சன் தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா தெரியிறாங்க. இப்போ. இவ்வளோ வருடங்களுக்கு அப்புறம். இப்ப நான் இத எப்ப கணிச்சேன்? அவங்க 2 பேரும் மீட் பண்றப்ப, அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வரப்போ, அவங்க பேசாம இருக்கப்பவே நான் சொன்னேன். வேண்டாம். இது கரெக்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு. இப்ப அந்த பொண்ணு சாபம் விட்டனால தான் இது நடக்குது. அப்படி கிடையவே கிடையாது. ஒரு பெண் வந்து வாயால சாபம் விடணும்னு அவசியமே இல்ல. நம்ம எல்லாருமே பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆயிருக்கோம். இன்க்ளூடிங் பெண்கள் வந்து ரொம்ப நார்மலாவே கனெக்ட் ஆயிருக்காங்க. அதனால தான் பெண் வாயில விழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, பெண்களோட ஃபோக்கஸ் பாயிண்ட்லாம் ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு பெண்கள் வீட்ல சமைக்கிறம்போது பாருங்களேன், அவங்களுடைய கவனம்லாம் பயங்கரமா ஷார்ப்பா இருக்கும். நான் பார்த்த பெண்கள் வரைக்கும். வீட்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. குழந்தை வீட்ல தொட்டில்ல இருக்கும், இல்ல எங்கேயாவது இருக்கும். நான் பார்த்த சரியான பெண்கள பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவங்களுக்கு ஸ்பார்க்கா இருக்கும். நம்ம மறந்துருவோம். ஆனா அந்த குழந்தை கரெக்ட்டா நவளும்போது டக்குனு குழந்தை நவலுதுன்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்ப்பாங்க. இந்த மாரி உங்களுக்கு புரியுதா? அவங்களுடைய கவனம்லாம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெண்கள் வந்து முடிவெடுக்க தான் அவங்களுக்கு தெரியாதே தவிர, ஒரு சில விஷயங்கள்ல ஆண்கள் தான் பெஸ்ட்டு மூலையில. பட் பெண்கள் வந்து சமமா இருந்தாலும் பெண்களுக்கு சப்போர்ட் தேவை கண்டிப்பா. ஸோ அது வேணாம். அது வேற மாரி போயிரும். இதுக்குள்ள போ வேணாம். நம்ம மேட்டருக்குள்ள போவோம். தமிழகம் முழுவதும் போராட்டம் நடைபெறும் என அகில இந்திய மாதர் சங்கத்தின் துணைத் தலைவர் உ.கே. தெரிவித்துள்ளார். பயப்படுறியா குமாரு? ஓகே. அந்த மாரி விஷயங்கள் நான் யூனிக்னெஸ் நெறைய பார்த்துருக்கேன் பெண்கள்ட்ட. நெறைய விஷயங்கள தாங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு அவங்கட்ட. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பயங்கரமா தாங்க தெரிஞ்ச ஒரு விஷயம். எவ்வளோதான் கோவப்பட்டு அழுதாலும், புலம்புனாலும் அத ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒரு ஃபேமிலி ஒரு வீட்ல இருக்கவங்க அம்மாவ அவங்கலாம் பாருங்களேன். எவ்ளோ பிரச்சனை ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டுனாலும் கரெக்ட்டா அத ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்படி இருக்க ஆட்கள்லாம் என்னன்னா, சோல்ஃபுல்லா இருப்பாங்க. அந்த ஃபேமிலி, நம்ம அப்படின்றத பார்ப்பாங்க. இப்படி இருக்க ஆட்களுக்கெல்லாம் பிரபஞ்சம் ஆல்ரெடி கனெக்ட்லயே தான் இருக்கும். அதனால தான் அந்த அந்த பெண்களுடைய சாபமா இருக்கட்டும், பெண்களுடைய வார்த்தைகளா இருக்கட்டும் ஈஸியா பலிக்குது. ப்ரோ இது பெண்களுக்கு மட்டும் தான் நடக்குமானா? கிடையாது. நீ கரெக்ட்டா பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆன அப்டின்னா, கண்டிப்பா பலிக்கும். இப்ப நம்முடைய கான்செப்ட் என்ன அப்டின்னா, பெண்களுக்கு சாபம் பலிக்குமா? அதான் மேட்டர். இப்ப அத பத்தி பேசலாம். ஓகே. இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்டின்றது தான் மெயின் மேட்டர். ஷார்ட்டா முடிச்சிடலாம். ரொம்ப பெருசாலாம் பிரீஃபா பேச வேணாம். சின்ன ஷார்ட்டா முடிச்சிடலாம். ஒரு பெண்கள் வந்து இப்போ ஆல்ரெடி பிறக்கும் முதல்லருந்து வளர்ற வரைக்கும் எல்லா இடத்துலயும் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண அட்ராக்ட் பண்றதா இருக்கட்டும், ஒரு ஆண் லைஃப் நல்லா இருக்கதா இருக்கட்டும், ஒரு குடும்பம் நல்லா இருக்கதா இருக்கட்டும், ஒரு சமூகம் நல்லா இருக்கதா இருக்கட்டும், ஒரு என்ன சொல்றது? ஒரு அரச பரம்பரை நல்லா இருக்கட்டும், ஒரு பெரிய கிங்டம் நல்லா இருக்கணும்னா இருக்கட்டும், ஒரு பெண் நெனச்சா அந்த கிங்டமே நாசம் பண்ணிடுவா. ஒரு பெண் நெனச்சா ஒரு ஊரையே எரிச்சிருவா. நான் யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு பெண் நெனச்சா அந்த நாட்டையே 2 ஆக்கிருவா.
ஒரு பெண் நினைச்சா இந்த உலகத்துல வேர்ல்டு வாரே கொண்டு வர முடியும். ஸோ ஒரு பெண்ணால இவ்வளவு முடியும் அப்படின்னா சாபம் பலிக்காதுன்னு நினைக்கிறீங்களா? ஸோ இதான் மேட்ரு. உலகத்தை ஆட்டி படிச்சது யாரு? இங்கிலாந்து ராணி. ஸோ இதெல்லாம் கனெக்ஷன் என்ன? இது உங்களுக்கு தெரியலையா நடக்கிற விஷயம்? உங்க வீட்டை ஆட்டி படைக்கிறது யாரு? வெளியே என்னதான் ராஜாவா இருந்தாலும் வீட்டுக்கு போகணும் போன நினைச்சு பேச கேட்கணும். ஸோ அது ரியாலிட்டி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார் என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. ஸோ எவ்வளவுதான் பெரிய சொரட்டையா இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல பெண்கள்கிட்ட அடிமையா தான் ஆண்கள் இருக்காங்க. இதான் ரியாலிட்டி. இது உண்மைதான். நான் சொல்றது வந்து பெண்கள் அடக்கி ஆள்றாங்கன்னு சொல்லல. அவங்க அன்பாலையும் அவங்க சாமர்த்தியத்தாலையும் அவங்களுடைய அந்த ஒரு சில கரிஸ்மா இருக்கு. ஒரு ஆல்ட்ரேட் இருக்கு அவங்ககிட்ட. அது மேஜிக் இருக்குங்க பெண்கிட்ட. ஸோ அந்த மேஜிக் தான் இந்த பிரபஞ்சத்தோட ஈஸியா கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு புரியுதா? ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அது வேற மேட்டர். பெண்களுடைய ஆரிஜின் ஒரே லைனேஜ் தான். இப்போ ஆண்கள் கூட இந்த ஒய் குரோமோசோம் இந்த மேட்டர்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அப்பா வழியிலேருந்து வருது. பட் பெண்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் லைனேஜ் இருக்குல்ல, அதெல்லாம் எல்லாமே எல்லா பெண்களும் உலகத்துல இங்க இருந்தாலும், சவுத் ஆப்பிரிக்கா இருந்தாலும், அண்டார்டிகால இருந்தாலும், எந்த நாட்டுல இருந்தாலுமே அந்த பெண்களுடைய அந்த லைனேஜை தேடும் போது ஒரே லைனேஜ் தான் இருக்கு. பெண்களுக்கு வேற வேற லைனேஜ் இல்ல. ஒரே லைனேஜ் தான் இருக்கு. ஸோ இது ரியாலிட்டி. இதை பத்தி நம்ம வேற விஷயத்துல பேசலாம். இதை ஞாபகப்படுத்துங்க. அப்புறம் நம்ம ஃபியூச்சர்ல பேசலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு லைனேஜ்ல இருக்கும்போது நிறைய கலப்புகள் பல விஷயங்கள் இருக்கு. ஆண்களுடைய கனெக்ஷன் டைரக்டா இருக்குமா? ஆதியிலிருந்து மனித இனம் தோன்றியதுல இருந்து ஒரு லைனேஜ் கரெக்டா வந்துட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுடைய கனெக்ஷன் கரெக்டா இருக்குமா? உனக்கு புரியும் நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேன். ஸோ அதனால பெண்களுடைய கனெக்ஷன் எப்பவுமே பிரபஞ்சத்தோட இருக்கனால அவங்க இப்போ முதல் சொல்ல வந்த விஷயத்த விட்டுட்டேன் பார்த்தீங்கன்னா, அவங்க சாப விடணும்னு அவசியமே இல்லை. மனதால அவங்க நோகடிச்சிங்க, அவங்க உண்மையிலேயே ஃபீல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி பண்ணிட்டானே, இவன் கூட நல்லா இருக்கலாம்னு நினைச்சோம், இப்படின்னு ஏமாத்திட்டானே அப்படின்னு மனசுக்குள்ள வருத்தப்பட்டுட்டாங்க அப்படின்னா, அது சோல்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா செத்தேன்னு அர்த்தம். அவங்க வந்து நீ நல்லா இருக்க மாட்டேன், நாசமா போற மண்ணு தூக்கி செய்யவே தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு டிராப்ஸ் போதும். இல்ல ஜஸ்ட் மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் போதும். அந்த ஃபீலிங்ஸோட வைப்ரேஷன் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலுமே இம்ப்ளிமெண்ட் ஆகும். இதான் ரியாலிட்டி. ஸோ அது எங்க இருந்தாலும் நீ எங்க இருக்க போற? இந்த பிரபஞ்சத்தை விட்டு வெளியே போய் வாழ்ந்துட்டு இருக்கியா என்ன? பக்கத்து வீட்டில் இருக்க போற, எய்த்து வீட்டில் இருக்க போற. இது ஒட்டுமொத்தமா இந்த ஊருக்குள்ள இருக்க போகுது, இல்ல இந்த நாட்டுக்குள்ள இருக்க போகுது, இந்த பூமிக்குள்ள இருக்க போகுது, இல்ல பிரபஞ்சத்துக்குள்ளதான் இருக்க போகுது. அப்போ இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட்ல இருக்க அந்த பெண்கள் வருத்தப்பட்டு ஹர்ட் ஆனாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகும் அப்படின்னா, உடனேலாம் வந்து நட்புணை பண்ணாது. எங்க அடிச்சா நீ ஹர்ட் ஆவ, எங்க அடிச்சா உனக்கு வலிக்கும், அதை பார்த்து தருணம் பார்த்து கரெக்டா அடிக்கும். ஆனா நீ உணர்வ, கண்டிப்பா உணர்வ. சே நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம்டா, யாரோ அது உணர்வ. ஒரு சிலவங்களுக்கு வந்து இதுதான் மெயினிங், இதுக்காக தான் நடந்துச்சுன்றது தெரிஞ்சிடும். ஒரு சிலவங்களுக்கு அது என்னன்னே தெரியாது. ஆனா ஒரு விஷயம் தெரியும், எங்கேயோ நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், எங்கேயோ யாருக்கோ பாவம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத மட்டும் உணர முடியும். நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க. ஸோ இதுக்கான காரணம் என்னன்னா, தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம ஏதோ ஒரு பெண்களை ஹர்ட் பண்ணியிருப்போம்னு வச்சுக்கோமே, அவங்கள காயப்படுத்திருப்போம், கஷ்டப்படுத்திருப்போம். அதோட இம்பேக்ட் இங்க நமக்கு செயல்பட்டு இருக்கு. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. பரம்பரையா சாபம், பெண்கள் சாபம்லாம் சொல்லுவாங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, அவ்வளவு கொடூரம் பண்ணியிருப்பாங்க. அந்த பெண் ரொம்ப ஆளுமையான பெண்ணா இருக்கும். அந்த பெண் விட்ட சாபம் பரம்பரையா போகும். ஸோ இதெல்லாம் வேற மேட்டர். என்னடா இப்படி போனா நம்ம சோசியக்கார மாதிரி ஆயிரும். இதெல்லாம் வேணாம். ஓகே, பெண்கள் சாபம் ஷார்ட்டா முடிச்சிடலாம். இதான் மேட்ரு. இதெல்லாம் எங்க போய் படிச்ச, எங்க தெரிஞ்சுக்கிட்ட? அதெல்லாம் எதுவுமே தெரியலப்பா. நான் அனுபவிச்சதுல, நான் கண்ணுல பார்த்தது, என்னால உணர்ந்ததை வச்சுதான் நான் பேசிட்டு இருக்கேன். இது எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு, கரெக்டா இருக்குன்னு நல்லா இருக்குன்றத வேற புரிஞ்சிச்சு, உன்னால அதில் ஃபீல் பண்ண முடியுது, சோல்ஃபுல்லா கனெக்ட் பண்ண முடியுது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லு. பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணு, பிடிக்கலையா அப்படின்னா கமெண்ட்ல சொல்லு. ப்ரோ இந்த விஷயம் தப்பா இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது என்ன வேலைக்கு கரெக்டா இருக்கு, இல்லை நீ தப்பா புரிஞ்சிருக்கியா, இல்லை நான் தப்பா புரிஞ்சிருக்கேன்றது கமெண்ட்ல பேசிக்கலாம். ஒரு ஆளார முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஐ மீன் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவையும். சோல்ஃபுல்லா எப்படி பெண்களுடைய சாபம் ஒர்க் ஆகுது அப்படின்றது. பிரபஞ்சம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. பிரபஞ்சம் பெண்களை யாரும் கஷ்டப்படுத்தாதீங்க. உங்களை கஷ்டப்படுத்துற பெண்ணா இருந்தால் புரிய வைக்க ட்ரை பண்ணுங்க, இல்லை அமைதியா ஒதுங்கிருங்க. ஸோ இதான் நல்லது. ஆண்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே அட்வைஸ் இதான் நல்லது. ஒரு பெண் சரியே இல்லை, செட் ஆகலை, இது மாதிரி இந்த பரமாதிரி எப்போ வருவீங்க அப்படின்ற மாதிரி மைனா படம் மாதிரி ஒரு ஒய்ஃபா இருந்தாலும் எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க, எப்போ வரீங்க, எப்போ வரீங்க, எப்போ வரீங்க? இல்ல ஒரு பர்சனா இருந்தாலும், அப்புறம் வல்லவன் படத்துல நம்மளுடைய ரீமாசன் கேரக்டரா இருந்தாலும் அப்படி இருக்க கேரக்டர் இருந்தா ஒண்ணுமே பேசாதீங்க. நீங்க கெட்டவனா மாறிடுங்க. ஐ மீன் கெட்டவனா மாறிடுங்க மீன்ஸ் என்னன்னா, நீங்க கெட்டது பண்ண சொல்லல. நீங்க அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஆமாங்க நான் தான் தப்பானவன், சரி நான் ரொம்ப தப்பானவனா இருக்கேன், உனக்கு ஏத்த ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு பேசாம கலன்று. அதான் உனக்கு நல்லது. ஐயா நல்ல வேளை வந்து என்ன காப்பாத்துனீங்கய்யா. ஏன்னா
அவங்க நல்லவங்களோ, கெட்டவங்களோன்றதெல்லாம் அப்புறங்க. பட் ஆனா அவங்களுடைய பிரெயின் கனெக்ஷன் வந்து பிரபஞ்சத்தோட இருக்கு. இந்த பிரபஞ்சத்த பொறுத்தவரைக்கும் நல்லது, கெட்டதுன்னா அதுக்கு தெரியாது. என்ன மாரி வைப்ரேஷன் யார் முதல்ல அங்க இப்போ ஒரு கோர்ட் போனீங்கனாலும் யார் ஃபர்ஸ்ட் கேஸ் போடுறாங்களோ அதான் மொத அப்பீல் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். அந்த மாரி இந்த பிரபஞ்சத்துல இருக்க கோர்ட். யாரு ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் பண்றாங்க, எதோட ஆக்சஸ் ஸ்ட்ராங்கா இருக்கோ, அங்க தான் உனக்கு விஷயம். நீ எவ்வளோதான் நல்லவனா இருந்தாலும், நீ தப்பே பண்ணாமலாம் இருந்தாலும், அந்த பெண் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆயிட்டா அப்படின்னா, உன்னை எவனாலும் காப்பாத்த முடியாது. ஸோ இதுக்கு தான் அரசனா இருந்தாலும், ஆண்டியா இருந்தாலும் பெண்கள்ட்ட கவனமா இருந்தாங்க. அததான் நானும் பண்ணிட்டு இருக்கேன். நான்லாம் ரொம்ப தெளிவா இருப்பேன். ஸோ அப்படி இருந்தாலுமே நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்துல பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நானும் கொஞ்சம் சேட்டைக்காரனா இருந்தேன் சின்ன வயசுல இருக்கும்போதெல்லாம். பட் ஏதோ ஒரு இடத்துல நான் யாரையும் தெரிஞ்சு ஹர்ட் பண்ணது கிடையாது. பட் தெரியாம பண்ணியிருக்கலாம். பண்ண விஷயங்கள் எப்படியாவது நம்மள இம்பாக்ட் ஆகதானே செய்யும். அவ்வளோ பெரிய கரெக்டாலாம் நம்ம வாழ்ந்துட முடியாதுல்ல. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு சாக்லேட் வாங்குன இடத்துலயோ, இல்ல ஒரு ட்ரெஸ் வாங்குன இடத்துலயோ, இல்ல ரோட்ல போறப்பயோ, இல்ல எத கிண்டல் பண்ணும்போது பொண்ணுங்கள கிண்டல் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி கிண்டல் பண்ணும்போது யாரையும் நான் ஹர்ட் பண்ணியிருக்கலாம்ல. ஸோ அது கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல எனக்கு வந்திருக்கும். எனக்கெல்லாம் ரொம்ப லேட்டாலாம் ஆகாது. ஒரு விஷயம் நடக்கணும்னா உடனே இன்ஸ்டன்ஸா நடந்த அந்த கர்மா அப்பவே காலியாயிரும். அது என்னால ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதனால அது தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த வீடியோல நான் சொல்ல நினைச்சத எல்லாத்தையும் சொல்லிட்டேன். தெளிவா சொல்லிட்டேன். உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். புரிஞ்சுச்சு தானே? புரிஞ்சுச்சுனா கமெண்ட்ல சொல்லுங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் ஆல்ல போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்த வேளை சந்திக்கலாம். உங்களுக்கு வேற ஏதாச்சும் டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக்கா தேவை அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அது வேல்யூபிளா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா பேசலாம். Who is this guy?